ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட RS Logic 5000 சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிஎல்சியோட மெயின் சேசிஸ் ஹார்ட்வேர்ஸு, ரிமோட் ஐஓ ஸ்டேஷன்ஸு, டிரைவ்ஸு, தேர்ட் பார்ட்டி டிவைஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் ப்ரோக்ராமிங்கோட டூல்ஸு, பிட் லாஜிக்கோட இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டரில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் வந்து இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷனு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ கண்டினியூட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய லிமிட்டு ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் பற்றி பார்த்தோம். இப்போ கண்டினியூட்டியாக நம்ம லெஸ் தேன் கிரேட்டர் தேன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டெமோ பண்ணி பார்க்கலாம். என்ன திடீர்னு அந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்னு சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்தில் வந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அலன் பாலி பிஎல்சி பற்றி பார்த்துருக்கோம். அந்த அலன் பாலி பிஎல்சியில் இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பேரில் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பார்த்தோம். லெஸ் தேனும் அதே மாதிரி தான். நம்ம செட் பண்ண வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வெயிட்டே எடுத்துக்கங்களேன், நம்ம செட் பண்ண வெயிட்டை விட கம்மியான வெயிட் இருக்கிறதெல்லாம் வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றதுக்கு நம்ம லெஸ் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ரங்கை போட்டுக்குங்க. ரங்கை போட்டுட்டு லெஸ் தேன், ஓகே, லெஸ் தேனுக்கு டைரெக்டாக போட்டு நம்ம ஆக்சுவல் வெயிட், ஓகே, ஆக்சுவல் வெயிட் வந்துருச்சு. இப்போ தேர்டு குவாலிட்டின்னு வச்சுங்க. தேர்டு குவாலிட்டி அதையும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தனால அப்படியே வருது. நீங்கள் போட்டுட்டு அவுட்புட், ஆக்சுவலாக எந்த லொக்கேஷன் போகணும்னு சொல்லி நம்ம அவுட்புட் சூஸ் பண்ணுவோங்க, அதை நீங்கள் போட்டுங்க. அவுட்புட் பின் டி, ஓகே, என்னன்னா பின் டி, ஓகே. ஸோ அதுவும் நம்ம முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அப்படியே வந்துருச்சு. இங்கே நீங்கள் சேவ் கொடுத்துங்க, ஓகே. சேவ் கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து செட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து 10ன்னு வச்சுங்களேன். 10 வந்து என்னோடய செட் வேல்யூ, ஓகே. இந்த 10 விட எங்கெல்லாம் வெயிட்டு கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த டி லொக்கேஷனுக்கு மூவ் ஆகணுன்றது நம்மளோட கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 11 kgன்னு வருதுன்னு வச்சுங்களேன், 11 கிராம்னு வருது அப்படின்னா இங்கே போகாது. ஸோ நமக்கு வேறு லொக்கேஷனுக்கு போயிடும். ஸோ இதே நீங்கள் 10க்கு கீழே என்னெல்லாம் வருதோ அது டேரெக்டாக வந்து இந்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆயிடும், ஓகே. இது வந்து லெஸ் தேன். ஸோ அதே மாதிரி தான் கிரேட்டர் தேனும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு அது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குன்றதுனால நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ கிரேட்டர் தேன் எடுத்துக்கங்க. கிரேட்டர் தேனில் போயிட்டு ஆக்சுவல் வெயிட். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபோர்த் குவாலிட்டின்னு வச்சுங்களேன், ஓகே. ஸோ எங்கள் பேர் சேவ் பண்ணிக்கங்க, ஓகே. சேவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் லொக்கேஷன் விட்டு கொடுத்துட்டு பின் இ, ஓகே. ஸோ அதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு, ஓகே. இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு கிடச்சிடும், ஓகே. இதை விட அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ அதே 10 kg வச்சுக்கோங்க, 10 கிராம் வச்சுக்கோங்க. இப்போ கண்டிஷன் பாருங்கள், இது வரக்கூடிய வேல்யூ வந்து செட் பண்ண வேல்யூவோட அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆகு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே நீ வந்து கம்மியாக இருக்குது, ஒரு 9 kg இருக்குது அப்படின்ற கட்டத்தில் இந்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆகும், அதாவது லெஸ் தேன் கிரேட்டர் தேன். ஸோ அந்த கண்டிஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ ப்ராடக்ட்டை நம்ம ஈஸியாக நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட லோட் செல்லோட வேல்யூ வைக்கணும். இது வந்து இந்த அவுட்புட் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் ஒரு சிலிண்டர் ஆப்ரேஷனாக இருக்கும். கன்வேரில் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சிலிண்டர் ஆமோ வேறு வந்து எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும் நம்ம அதில் வச்சு கொடுத்துக்கலாம், ஓகே. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு நம்ம இங்கே போட்டோங்க. இங்கே வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன், அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. நான் இங்கேயே மாற்றி காட்டுறேன். ஸோ இதில் போயிட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுங்க, ஓகே. ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிவிட்டு இங்கே அதேமாதிரி கிரேட்டர் தேனும் மாற்றிக்கங்க. greater than or equal to
கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ சேர்த்து எடுத்துக்கும். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம கால்குலேஷனை பண்ணுறது தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் 10 வச்சுருக்கேன். இப்போ 10 வரைக்கும் நமக்கு எடுத்துக்கும். 10க்கு மேலே போனால் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, 10 வரைக்கும் எடுத்துக்கும். முன்னாடினா 9லேயே மாறிடும், இப்போ 10 வரைக்கும் மாறுது. ஸோ கான்செப்ட் அதுதான். ஸோ இப்போ நம்ம கம்பேரிசனும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து இதில் வந்து கடைசியாக சொல்லியிருந்தேன் இந்த சிஎம்பி அப்படின்றது. சிஎம்பின்றது அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே போயிட்டு நீங்கள் ரங்க போட்டுங்க, போட்டு சிஎம்பி ஆட் பண்ணிங்க. சிஎம்பி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி டேக்லாம் வந்து ஆட் பண்ணி சோர்ஸ் ஏ சோர்ஸ் பிலாம் வந்து இங்கே ஃபிசிக்கலாக இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் எந்த கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இங்கே பண்ணுற அதே கம்பேரிசன் தான் லிமிட்டில் பண்ணோம்லங்க, அதே கம்பேரிசன் லிமிட்டு இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் இங்கே பண்ண அதே கம்பேரிசன் தான் இங்கே எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி எழுதி பண்ணணும். ஓகே, இதை நான் எழுதி காட்டுறேங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிட்டை போட்டுங்க. இப்போ இந்த பிட்டில் கொண்டு போய் ஓகே பிட்டை ஆட் பண்ணிக்கங்க. பின் எஃப். ஓகே, பின் எஃப். ஓகே, கொடுத்து அந்த பேர் சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிவிட்டு சாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு டேக்கில் வச்சு சொல்லிட்டாருங்க. இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரோல் டேக் இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் டேக்கில் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு சொல்லி நான் 2 வேல்யூ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு டபுள் இன்டீஜராக இருக்கணும். ஸோ நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டேகை நீங்கள் அங்கே கொடுக்கணும். அதாவது என்ன கண்டிஷனில் கொடுக்கணுன்றதை பார்ப்போம். நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இந்த வேல்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க. நீ ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து எடிட் டேக்ஸில் போயிட்டு வந்து வேல்யூ 3 அப்படியே வச்சுக்கோங்க. வேல்யூ 3ல் போயிட்டுன்னா இங்கே டபுள் இன்டீஜர் தான் காமிக்குது, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ போய் நம்ம ப்ரோக்ராமில் அதை யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எழுதலாம். இப்போ வேல்யூ வேல் தானே போட்டோம். வேல் 1 டேக்ஸில் என்ன எழுதணும்? டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா VAL1 VAL2. ஓகே, அதான் நம்ம எழுதணும். ஸோ அதையே நம்ம எழுதிக்கலாம். VAL1 ஈக்குவல் டு VAL2. ஓகே, ஸோ எழுதியாச்சு. இப்போ வந்து இதுதான் கண்டிஷன், ஈக்குவல் கண்டிஷன். ஓகே, ஈக்குவல் கண்டிஷனில் போயிட்டு இப்போ நம்ம எஸ் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்த உடனே இப்போ நமக்கு இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த பின் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த வேல் 1 வேல்யூ 2ல் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் டேக்கில் போயிட்டு இங்கே வேல்யூ சேமாக இல்லை. ஓகே, இப்போ நான் போயிட்டு இது 2 வேல்யூ சேம் ஆக்குறேன். சேம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதே நீங்கள் வந்து இது கிரேட்டர் தெனாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரேட்டர் தெனாக போயிட்டு கிரேட்டர் தென் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. ஃபைனல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது கண்டிஷன் ஓகே ஆகணும், இந்த லொக்கேஷன் மூவ் ஆகணும்ல. ஸோ உள்ளே போயிட்டு இந்த வேல்யூ வந்து 11 வச்சுக்கோங்க, ஒரு 15 வச்சுக்கோங்களேன், அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்தோடனே நமக்கு இங்கே ஹை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதே கான்செப்டை தான் திரும்ப உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு நம்ம எழுதி பார்த்தோம். அதாவது நம்ம ஆக்சுவல் வெயிட்டை ஒரு 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி இந்த குவாலிட்டி செக்ரிகேஷனுக்கு பண்ணுறதுக்காக பார்த்தோம். நம்ம உருளைக்கிழங்கோட குவாலிட்டி செக்ரிகேட் பண்ணுறதுக்காக நம்ம பின் லொக்கேஷன் லாஜிக் எழுதணும். அதே மாதிரி நம்ம கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். இப்போ மற்ற லெஸ் தேன் கிரேட்டர் தேன்லாம் எழுதும்போது நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது. பட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது நீங்கள் 1க்கு மேற்பட்ட வேல்யூவை கம்பேர் பண்ணி நீங்கள் லொக்கேஷனை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் மேத் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் எப்படி நம்ம லாஜிக் எழுதுறது அப்படின்றத டெமோ பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.